டெக் ஸ்க்ரோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல்காக போடுறேன். ரொம்ப நாளா எல்இடி மானிட்டர் நம்மளோட ஆஃபீஸ் பர்பஸ்க்காக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இந்த அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேலில் நான் ஒரு மானிட்டர் வாங்கியிருக்கேன். அதை பற்றின அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இனி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு மானிட்டர் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்னா அந்த மானிட்டர் கொடுக்குற போர்ட்ஸு. HDMI போர்ட் அப்படின்னா ஃபியூச்சரிஸ்டிக், வெறும் VGA போர்ட்டு விலை கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம வாங்கக்கூடாது. அடுத்தது ரெஃப்ரெஷ் ரேட் எவ்வளோ ஜாஸ்தி இருக்கோ அவ்வளோ உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஒர்க்கும் வந்து நம்ம ஈஸியாக வந்து பண்ண முடியும். அதே மாதிரி மானிட்டரோட கம்பெனியை பார்க்கணும். இப்போ சில கம்பெனிஸ்லாம் உங்களுக்கு 1 year வாரண்ட்டி கொடுக்குறாங்க. இப்போ சாம்சங் போனீங்கன்னா 3 years வாரண்ட்டி கிடைக்கும். நான் வந்து சாம்சங் சூஸ் பண்ணதுக்கு காரணம் இதுதான். சாம்சங் மானிட்டர் பொறுத்த வரைக்கும் 22, 24, 27, 32 இன்ச்சு 3 இதில் வருது. 2 சீரீஸ் தான் இப்போதைக்கு நீங்கள் பார்க்க முடியும். M5 ஒன்று, S3 ஒன்று. நான் பட்ஜெட்டில் எனக்கு 10,000ன்றது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ அதுக்கு மேலே நான் கொடுக்க மாட்டேன்றதுக்காக நான் S3யில் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு பட்ஜெட் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து M5 போகலாம். M5ல என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸு இந்த மாதிரி நீங்கள் ஃபயர் டிவி ஸ்டிக் தனியாக வாங்க தேவையில்லை. பை டிஃபால்ட்டாக அதுவே ஆண்ட்ராய்டு வந்து சப்போர்ட் பண்ணும். சரிங்களா, வேறு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. மானிட்டரில் உங்களுக்கு பெசல்லெஸ் இருக்கும், அதாவது ரொம்ப தின்னாக இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வந்து கிளியராக காமிக்கிறேன். அதே மாதிரி கலர் வந்து ரொம்ப பஞ்சியாக இருக்கும். சரிங்களா, கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. டெல்லோட இது கொஞ்சம் ஜாஸ்தி கான்ட்ராஸ்ட் ரேஷியோ. அதுவும் ஒரு ரீசன் ஆக்சுவலாக இந்த மானிட்டர் நான் வந்து போகிறதுக்கு. டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். இப்போ சேல் ப்ரைஸ் போயிட்டுருக்கு. சரிங்களா, எல்லா மானிட்டரும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 7,000லேருந்து 16,000க்குள்ளவே வந்து உங்களோட சைஸ் இன்ச்சுக்கு ஏற்றதுக்குள்ளே அமைஞ்சிரும். ஸோ நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள் இப்போ ப்ரைஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி விட்றேன். இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எசென்ஷியல் மானிட்டர் T35. இதோட விலை 19,000 சொல்லியிருக்காங்க. பட் நான் வாங்குறது வெறும் 7,500 உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். T35F சரிங்களா, ஃப்ரீ சிங்க்கு இதெல்லாம் இருக்குது. இந்த மானிட்டர் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப காம்பேக்டாக என்னுடைய இடத்துக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதோட பெருசாக வச்சாலும் ஓகே அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட சைஸை இன்க்ரீஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ அதோட இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லிம். அங்கே பாருங்கள், நான் ஈஸியாக வந்து தூக்க முடியுது. இது வந்து ஒரு LED மானிட்டர், ஃபுல் HD ரெசல்யூஷன். எனக்கு 4K வேண்டாம், 4K சீப்பாக வரும்போது நான் வாங்கிப்பேன். போர்ட்டு பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு VGA போட்டு, ஒரு HDMI போட்டு, சரிங்களா, அதுக்கப்புறம் பவர் போட்டு. நான் இப்போ கை வச்சிருக்க இடத்துல தான் பட்டன்ஸ் இருக்குது. திக்னஸ் பார்த்துக்கோங்க. ஸோ பெசல்லெஸ் டிஸ்பிளே தான். ஃப்ரண்ட்டில் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே காஷன் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்டாண்டு. ஸோ இது ஸ்டாண்டை கனெக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் அடாப்டர். ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. அந்த யூசர் மேனுவலில் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அடாப்டர். ஸோ இந்த மாதிரி நல்ல லென்த்தாக கொடுத்துருக்காங்க கேபிள். இது எடுத்து இங்கே ப்ளக்இன் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். இப்போ வந்து HDMI கேபிள் லென்த்தும் நல்லா இருக்குது. 1.4 வெர்ஷன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், HDMI 1.4. சரிங்களா, பட்டன் இந்த ஒர்க்கு பாருங்கள், கனெக்ட் பண்ணிட்டேன் HDMI-யை. அதே மாதிரி ஸ்டாண்டு வந்து ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஸ்க்ரூவில் வச்சு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஃபிட் பண்ணிவிடுங்க. ஸோ கீழே சென்ட்ரல் ஸ்க்ரூவும் இருக்கும், அங்கே வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஒயர் போகிறதுக்கு அந்த இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயரை வெளியே தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ செட்டப் பண்ணிட்ட பிறகு அங்கே பாருங்கள், லேப்டாப்பில் வச்சு சும்மா வீடியோ எடிட்டிங்கு, நம்ம ஆஃபீஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செட்டப்பு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு இந்த மானிட்டர் சூப்பராக இருக்கும். கலர் அக்யூரசி செம்மையாக இருக்குது. இது வந்து நான் யூடியூப்பில் இப்போ ரெசல்யூஷன் வந்து 1080 பிக்சலில் வந்து உங்களுக்கு வச்சுருக்கேன். 4Kவும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. சரிங்களா, என்ன தான் நேட்டிவ் ரெசல்யூஷன் 1080 பிக்சல் இருந்தாலுமே 4K வந்து சப்போர்ட் பண்ணணும். வியூவிங் ஆங்கிளும் நல்லாயிருக்கு. கலர் அக்யூரசி சூப்பர். அங்கே செட்டிங்ஸ் நீங்கள் உண்மையிலே செலக்ட் பண்ணணும் அப்படின்னா பேக்கில் வந்து அந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் இன்னும் கூட ரெஃப்ரெஷ் ரேட் இதெல்லாம் மாற்றிக்கலாங்க. பாருங்கள் 4Kலாம் காமிக்கிட்டு பாருங்கள். சூப்பரான ஒரு மானிட்டருங்க. ஆக்சுவலாக நான் அமேசானில் உங்களுக்கு லைவ் ப்ரைஸிங் காமிச்சிடுறேன். இந்த S3 எசென்ஷியல் மானிட்டரோட 24 இன்ச்சு ப்ரைஸ் வந்து 7,099. இன்னும் நீங்கள் வந்து கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 6,000 ரூபாய்க்கே கிடைக்கும். சரிங்களா,
6,000 ரூபாய்க்கு கண்டிப்பாக இது ஒர்த்தான ஒரு மானிட்டர் தான். இந்த மானிட்டரோட ட்ராபேக் சொல்லிடுறேன். இதில் வந்து சவுண்டு வந்து உங்களுக்கு கிடையாது. ப்ரோ எனக்கு சவுண்டு வச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து M5 தான் போகணும். சரிங்களா? HDFC கிரெடிட் கார்டு, ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு, அமேசான் பே, ICICI கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அங்கே நேட்டிவ் ரெசல்யூஷன், அதுக்கப்புறம் அதில் இருக்க ஸ்மார்ட் ஃபீச்சர் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கலர் அக்யூரேசி தான் இதோட டாப் நாச்சு. 22 இன்ச்சு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், அதுவும் இருக்குது ஆக்சுவலாக. 27 இன்ச்சு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். 27 இன்ச்சு மானிட்ரு வெறும் 9,000 ரூபாய் ப்ளஸ் நீங்கள் கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். தாராளமாக போகலாம். பட் சவுண்டு கிடையாது. 5 டிவி ஸ்டிக் மாதிரி நீங்கள் வந்து HDMIயில் ப்ளக்இன் பண்ணணும். எனக்கு வந்து சவுண்டும் வேணும் ப்ரோ, அதே மாதிரி நான் 5 டிவி ஸ்டிக் வாங்க மாட்டேன், எனக்கு ஒரு ஸ்மார்ட் மானிட்டர் வேணும், அதிலே இன்பில்ட்டாக ஆப்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னா M5 தாங்க. சீரியஸாக சொல்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு 2 5 வாட் ஸ்பீக்கர் இருக்குது. HDMI ஆர்க்கும் சப்போர்ட் பண்ணணும். சப்போஸ் சவுண்ட் பாரில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதோட விலை பார்த்திங்க அப்படின்னா 14,299. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 15,000 ரூபாயில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 15,000 ரூபாயில் யோசிச்சுக்கோங்க. 32 இன்ச்சு மானிட்ரு, ஸ்மார்ட் மானிட்ரு, சவுண்டோட நல்ல ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டு, 1080 பிக்சல் ஃபுல் HD ரெசல்யூஷனில் ஸ்க்ரீன் மிரரிங் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மானிட்டரும் உங்களுக்கு பட்ஜெட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குற காசுக்கு எனக்கு வேறு என்ன ப்ரோ ஸ்பெஷலாக கிடைக்கும் நீங்கள் சொல்லது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்டின் டைசன் OS இருக்குது. வைஃபை அண்ட் ப்ளூடூத் ப்ளஸ் ரிமோட் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். 2 HDMI போட்டிருக்கிறதுனால நீங்கள் மல்டிபிள் வந்து டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். 2 USB போர்ட்டும் இருக்குது. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மானிட்டர் பொறுத்த வரைக்கும் 32 இன்ச்சு. ஸோ மேக்ஸிமம் டெஸ்க்டாப்பில் நான் 32 இன்ச்சுக்கு மேலே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ப்ரோ என்கிட்ட டிவி இருக்குது ப்ரோ, நான் வந்து 43 இன்ச்சு டிவி இருக்குது, 55 இன்ச்சு நான் டிவியாகவும் யூஸ் பண்ணிப்பேன், மானிட்டர் ஆகுனா அந்த சீன் வேலைக்கு ஆகாது. நீங்கள் எவ்வளோ பெருசாக போகிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ஐ ஸ்ட்ரெயின் ஆகும். கேமிங் கூட நீங்கள் வந்து டெஸ்க்லேருந்து ஒரு அடி 2 அடியில் இருந்தீங்கன்னா நான் வந்து பெரிய சைஸ் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். 32 இன்ச்லேயே ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் போனால் நீங்கள் கொஞ்சம் தள்ளி வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். டிவியாக இருந்தால் ஓகே, கேம் விளாட்னா ஓகே, ஒர்க்குக்கு அதை வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணாதீங்க. 32 இன்ச்சே போதும். ஸோ இதோட ஆஃபர் ப்ரைஸு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அது மூலிமா பர்ச்சேஸ் பண்ணிக்கோ. நம்ம சேனலில் புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த எஃபர்ட் பண்ணி மேக் பண்ணுறது இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.